வணக்க நண்பர்களே, நான் சாந்தரூபன். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையோடும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான். பணம். நம்மள பல பேர் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இப்படி சொல்லியிருப்போம், கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், வாழ்க்கை நல்லாயிடும், இந்த கடன் மட்டும் முடிஞ்சா போதும், ஒரு வீடு மட்டும் வாங்கிட்டா போதும், பேங்க் அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணம் இருந்தா போதும், நிம்மதியா வாழலாம். ஆனா உண்மையிலேயே பணம் வந்தா வாழ்க்கை நல்லாயிடுமான்னு பார்த்தா இல்ல. நம்முடைய சில பிரச்சனைகளை மட்டும் அது தீர்க்குமே தவிர வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காது. அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்க கொஞ்சம் ஆழமா பேச போறோம். முதல் ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். பணம் முக்கியம். பணம் முக்கியமே இல்லை என்று சொல்வது நடைமுறைக்கு பொருந்தாது. வீட்டு வாடகை கட்டணும், சாப்பாடு வாங்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், மின்சார பில் கட்டணும், கார் செலவு இருக்கு, மருத்துவ செலவு இருக்கு, எதிர்பாராத எமர்ஜென்சி வரலாம். இவை எல்லாத்துக்கும் பணம் தேவை. பணம் இல்லாத போது ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலாம். ஆனா பணம் தேவையில்லைன்னு நான் சொல்லவில்லை. பணம் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறது, பல தேவையற்ற கவலைகளை குறைக்குது. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. அது மட்டும் போதுமான்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு ஒரு மாதம் குறிப்பிட்ட வருமானம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவர் என்ன நினைப்பார்? இன்னும் 2 மடங்கு சம்பாதிக்கணும்னு நினைப்பார். அப்ப அந்த 2 மடங்கு சம்பளம் கிடைச்ச பிறகு என்ன நடக்கும்? முன்பு ஒரு சாதாரண கார் போதுமானதாக இருக்கும், இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல கார் வாங்கணும்னு நினைப்பார். முதல்ல ஒரு சின்ன வீடு போதுமானதாக இருந்திருக்கும், இப்ப கொஞ்சம் பெரிய வீடா வாங்கணும்னு நினைப்பார். முன்பு ஒரு சாதாரண போன் வேணும்னு நினைப்பார், இப்ப லேட்டஸ்ட் போன் வேணும். நம்முடைய வருமானம் வளர வளர பல நேரங்களில் நம்முடைய தேவைகளும் வளர ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது? சம்பளம் அதிகமாகுது, ஆனா இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்ற எண்ணமும் அதிகமாகுது. இதுதான் பலருடைய வாழ்க்கையில நடக்குது. நம்முடைய வாழ்க்கையை இன்னொருவருடைய வாழ்க்கையோடு நாங்க ஒப்பிட ஆரம்பிச்சா தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு பெருசா தெரியுது. நம்மிடம் ஒரு நல்ல கார் இருக்கும், ஆனா நண்பன் விலை உயர்ந்த கார் வாங்கி இருப்பார். உடனே நம்முடைய கார் சாதாரணமாக தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்கும், சோசியல் மீடியாவை திறந்து பார்த்தா யாரோ ஒரு ஆள் பெரிய வீட்டை கட்டி இருப்பார். உடனே நாம இன்னும் வாழ்க்கையில எதுவுமே அச்சீவ் பண்ணல என்று தோன்றும். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமுமே நடக்கவில்லை என்று நினைக்க தோன்றும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, பணம் சில பிரச்சனைகளை சிறப்பாக தீர்க்கும். ஆனா சில விஷயங்களை பணத்தால வாங்கவே முடியாது. ஒரு பெரிய வீட்டை நாங்க கட்டலாம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குடும்ப ஒற்றுமையை உண்மையில வாங்க முடியாது. ஒரு விலை உயர்ந்த படுக்கையை வாங்கலாம், ஆனால் ஒரு நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது. உலகத்திலே விலை உயர்ந்த போனை வாங்கலாம், ஆனால் நம்மை உண்மையாக நேசித்து போன் பண்ணக்கூடிய ஒரு மனிதரை பணத்தால உருவாக்க முடியாது. உணவு வாங்கலாம், ஆனால் ஆரோக்கியத்தை கேரண்டி பண்ண முடியாது. உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கலாம், ஆனால் மனதுக்குள் ஒரு நிம்மதி இல்லை என்றால் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. இதுதான் வாழ்க்கைன்ற ஒரு உண்மை. சில நேரங்களில் நாம ஒரு பெரிய தவறு செய்கிறோம், பணத்தையே இலக்காக மாற்றி விடுகிறோம். இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் வேலை செய்யணும், இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் என்று ஓடிக்கொண்டே நாங்க இருக்கிறோம். உண்மையில இது தவறு இல்லை. ஆனா இந்த ஓட்டத்தில் குழந்தைகள் வளர்வதை பார்க்காமல் போய்விடக்கூடாது. அம்மா அப்பாவுடன் பேச நேரம் இல்லாமல் போய்விடக்கூடாது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் நேரம் கொடுக்காமல் போய்விடக்கூடாது. நம்முடைய உடல் நலத்தை மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் போன நேரத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியாது. அதற்காகத்தான் பணம் சம்பாதிக்காதீங்க என்று நான் சொல்லவில்லை. நன்றாக சம்பாதியுங்கள், முடிந்தால் இன்னும் அதிகமாக சம்பாதியுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கள், சேமியுங்கள், முதலீடு செய்யுங்கள், எதிர்காலத்தை திட்டமிடுங்கள். ஆனால் பணம் வாழ்க்கைக்கான ஒரு கருவியாக இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையே பணமாக மாறிவிடக் கூடாது. இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு மனிதன் உண்மையிலேயே வசதியாக வாழ்கிறார் என்பது அவருடைய பேங்க் பேலன்ஸ் மட்டும் தீர்மானிக்காது. அவருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கா, அவருடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா, அவருக்கு உடல் நலம் நல்லா இருக்கா, அவருக்கு பிடித்த மனிதருடன் நேரம் செலவிட முடியுதா, காலை எழும்பும் போது வாழ்க்கையை வெறுக்காமல் எழ முடிகிறதா, இதுவும் ஒரு வகை செல்வம் தான். சில செல்வங்களை எங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தெரியாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. வாழ்க்கை என்பது சம்பாதிப்பது மட்டும் கிடையாது. வாழ்க்கை முழுவதுமே ஒரு லேர்னிங் ப்ரோசஸ் தான். 20 வயதில் நமக்கு தெரிந்த வாழ்க்கை வேறு, 30 வயதில் புரியும் வாழ்க்கை வேறு, 40 வயதில் நம்முடைய ப்ரையாரிட்டி மாறலாம், 50 வயதில் கூட நமது வாழ்க்கை புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே பலருக்கு எண்ணம் இருக்கு, எனக்கு வயசாயிடுச்சு, இனி புதுசா என்னத்தை கத்துக்கிறது, இது இளம் வயசுக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்று.
ஆனா நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கற்றுக்கொள்வதற்கும் வயதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மனிதன் 50 வயதில் கடந்து விட்டால் அவருக்கு புதிதாக ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ள கூடாதா? டெக்னாலஜியை கற்றுக்கொள்ள கூடாதா? புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடாதா? தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடாதா? சில நேரங்கள்ல 20 வயதில் கிடைக்காத தெளிவு 50 வயதில் தான் கிடைக்கும். ஒரு சில அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை வேறு திசையில் போகும். அதனால் அடுத்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். 50 வயதுக்கு பிறகும் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? வயது நம்முடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்குதா? வயசாயிடுச்சு என்று நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் ஒரு எல்லை தானா? அதை அடுத்த வீடியோல நாங்க ஆழமாக பேசுவோம். நான் சாந்தோர்பன். மறக்காம இதை கிளிக் பண்ணுங்க. அங்க சந்திப்போம்.